டாக்டர் கலைஞர் அவர்கள் அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டார். அவர் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு கொடுக்கல. ஒவ்வொன்றுக்கு இவருக்கு ஜனார்த்தனன் கமிட்டி போட்ட மாதிரி அதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த நிதிஷ் போன்ற திருடர்கள் தான். அவன் ஒழுக்கமானவனா 9 முறை கட்சி மாறி இருக்கான், ஆட்சி மாறி இருக்கான். அப்படிப்பட்ட அயோக்கியர்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த ஆள் யோக்கியமானாலா போத்திர ரயில் குண்டு எரிப்பு, ரயில் எரிப்பு, கூட்டணியே நிற்கும். ராகுல் காந்தி அதில் ரொம்ப சரியாக இருப்பார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டே ஒரு கலக்கிட்டு இருக்காரு. அன்றைக்கு பாகிஸ்தான் பிரிவினையும் போது இதுதான் எங்கள் தாய்நாடு, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொன்ன மக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய செயல்பாடு இது. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நாடு ஐயா தான் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இது பல சமூக நீதி பேசக்கூடிய யாரெல்லாம் பட்டியலினத்தவர்களுக்காகவும் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் போராடுறாங்களோ அவங்களாம் இந்த அறிவிப்பை வரவேற்பு பெற்று தந்திருக்கிறாங்க. அவங்க அறிக்கையை விட்டு நம்ம பார்க்குறோம். உள் ஒதுக்கீடு வழங்குவது என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது அல்ல, பட்டியலினத்தவர்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. கலைஞர் அவர்கள் அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீடை கொடுத்ததற்கு செல்லும் அப்படின்ற ஒரு உத்தரவும் நம்ம உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கு. இந்த அறிவிப்புகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது கலைஞர் அதாவது 18% எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. எஸ்சி மக்களுக்கு அதில் 18% நீண்ட காலமாக நான் முதற்கொண்டு போராடிக்கிட்டு இருந்தோம். என்ன காரணம்னா, அதில் பிஆர் அண்டு பிஎல்னு சொல்லக்கூடிய பல்லா அண்டு பறையா அவங்க மட்டும்தான் அந்த 18% உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர அருந்ததிய மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு போய் சேரலை. ஏன்னா அவங்க ரொம்ப பின்தங்கினவங்க. அதனால் அவங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டு வந்தது. காரணம் என்னென்னா, ஒதுக்கீடு ஃபுல்லாக இவங்களே 18% என்ஜாய் பண்ணாங்க. அதுதான் காரணம். ஆகவே தான் கலைஞர்கிட்ட நாங்கள் அவர் ஆட்சி வரும்போது ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு அவர் சரி அப்படின்னு சொல்லி ஒரு ஜனார்த்தனன் ஒரு கமிட்டி போட்டார். அவர் தலைமையில் போட்டு அந்த கமிட்டியினுடைய அறிக்கையினுடைய அடிப்படையில் அவங்களுக்கு உள்ளொதுக்கீடு நாங்கள் கேட்டது 6 கேட்டோம். அதாவது பிஆருக்கு 6, பிஎல்லுக்கு 6, அருந்ததியருக்கு 6ன்னா 3018 6% தான் கேட்டோம். ஆனால் அவங்க மக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் 3% சொல்லி 3% கலைஞர் கொடுத்தாரு. அதையே பொறுத்துக்க முடியாமல் இவர் நம்ம பல்லா கம்யூனிட்டியை சேர்ந்த திரு கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி கேஸ் போனார். அவருடைய கேஸ் தான் இப்போ போய் சுப்ரீம் கோர்ட்டில் இவ்வளோ நாள் நிலுவையிலிருந்து இப்போ 7 நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தலைமை நீதிபதி தலைமையில் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மிகவும் பிற்படுத்தி ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்க மக்களுக்கு இது போய் சேர வேணும். அதுக்காக இது கொடுத்துருக்கு. இது கொடுத்தது சரிதான். ஆகவே அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு இது போன்ற இதுகளை அரசாங்கம் எடுக்கின்ற முடிவு சரியான முடிவு தான் அப்படின்னு சொல்லி உச்ச தலைமை நீதிபதி கொடுத்துருக்கார் தீர்ப்பு. ஸோ அது இன்றைக்கு அந்த மக்களுக்கு கிடைச்ச ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு. நீங்கள் சொன்ன எல்லா மக்களும் கொண்டாடுறாங்கன்னு யாருமே கொண்டாடலை. என்ன காரணம்? யாரெல்லாம் ஜனநாயகத்திற்கு குறிப்பாக யார் நசுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இதுக்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கை. அதான் நசுக்கப்பட்ட மக்கள்லையே இவங்களே ஒத்துக்கிடலை. பிஆர் அண்ட் பிஎல் இந்த 2 கம்யூனிட்டியுமே இதை ஒத்துக்காம தான் கோர்ட்டுக்கு போனாங்க. வேற கிருஷ்ணசாமி அவர்கள் தங்களை எஸ்சியிலிருந்து வெளியே எடுக்கணும்னு சொல்றாரு இல்லையா? அது அவர் எடுத்துட்டாக்கா அவர் பேக்வேர்டுக்கோ எம்பிசிக்கோ போக போறாரு. அவர் அது இன்னும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல. அதாவது டெல்லியில் அவர் பிரதமர் அறிவிச்சதோடு நிற்கிதே தவிர இன்னும் நோட்டிஃபிகேஷன் ஆகலை. நோட்டிஃபிகேஷன் ஆனாக்கா ஒரு கால் அது அவங்க பேக்வேர்டுலையோ எம்பிசிலையோ போவாங்க. அவ்வளோதான். ஆனாலும் கூட நான் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கு இத்தனை காலகட்டங்களில் சுதந்திரத்துக்கு பிறகு. அந்த அடிப்படையில் தான் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்றவர்கள்லாம் இந்த மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறாங்களா?
ஏன்னா எல்லா சமூகமும் வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு போராடுவாங்க. நாங்க வந்து நீங்க கிருஷ்ணசாமிக்கு சற்று அந்நியப்பட்டு இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை நீங்க அங்கதான் நிக்கிறீங்க, தப்பான கணக்கு போட்டுக்கிட்டு. தப்பு. அவங்க இடஒதுக்கீடு வேண்டான்னு சொல்லல, இடஒதுக்கீடு வேண்டான்னு சொல்லல. ஆனா அவங்கள வந்து பட்டியலின மக்கள்ல சேர்க்கக்கூடாது, அந்த ஒரு இதுதான். அதாவது வந்து அவங்கள வந்து தேவேந்திர குல வேளாளர் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பட்டியலின மக்கள்ல இருந்து வரமாட்டாங்க. அது அந்த ஒதுக்கீடு இருக்கும். ஆனா அவங்கள இப்ப கூப்பிடுறது வந்து பல்லான்னு கூப்பிடுறதுக்கு பதில் தேவேந்திர குல வேளாளர்னு கூப்பிடணும்னு சொல்றாங்க. அப்படி அவ்வளவுதான். அதெல்லாம் அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா தான் வேலை செய்யறாங்க. அதனால அது ஒன்றும் தப்பான செயல் அல்ல. அதனால அது இன்னும் டெல்லி கவர்மெண்ட் பரிசீலனையில தான் இருக்கு. அதை டெல்லி கவர்மெண்ட் அறிவிக்கணும், கெசட் பப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் வரணும். அது வர்றதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல தீர்மானம் போட்டு தான் வரணும். அது கொஞ்சம் டிலே ஆகும், பார்ப்போம். இப்போ உச்சநீதிமன்றமே இப்படியான ஒரு வழிகாட்டுதல் சொல்லியிருக்கு. யாரெல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு வந்து இந்த மாதிரி உள்வெதிகள் கொடுக்கறது சட்டப்பிரிவு 14க்கு வந்து இது எதிரானது அல்ல, வழங்கலாம், அதிகாரம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. இப்போ அதே கலைஞர் அவர்கள் தான் வந்து இஸ்லாமியர்கள் சமூகத்திற்கு வந்து யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 3.5% இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாரு. அண்டை மாநிலத்திலலாம் வந்து கூட ஆந்திராவில் 4% கொடுக்கும்போது கூட அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. கர்நாடகாவில் கொடுக்கும்போது பிஜேபி ஆட்சி வரும்போது அதை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. அப்போ இந்த இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த இந்த இது இடஒதுக்கீடு என்பது வந்து சட்ட ரீதியில மூவிங் ஃபார்வர்டு வருங்காலங்களில் வந்து அது பொருந்துமா, சட்ட ரீதியில் அது செல்லுமா, அல்லது அதுக்கு ஏதேனும் வந்து குந்தகம் விளைவிக்கும் வகையில் ஏதேனும் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பண்ண முடியாது. ஏன்னா டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டார். அவர் வந்து எடுத்தோம் கவிழ்த்தோன்னு கொடுக்கல. ஒவ்வொன்றுக்கு இவருக்கு ஜனார்த்தனன் கமிட்டி போட்ட மாதிரி அதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து ஆய்வு பண்ணுச்சு. அந்த ஆய்வு பண்ணி கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் ஆய்வு பண்ணி அவங்க கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலாம் 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்களே தவிர, தவறுக்குன்னு எடுத்த உடனே இந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு பாருங்க எடப்பாடி, அந்த மாதிரி கலைஞர் கொடுக்கல. கமிட்டி இல்லாம தன்னிச்சையா பரிந்துரை இல்லாம தன்னிச்சையா கொடுத்தது. சுப்ரீம் கோர்ட்ல அதானே கேட்டிருக்கு. எதனுடைய அடிப்படையில நீங்க 10.5% கொடுத்தீங்கன்னு தானே சுப்ரீம் கோர்ட்டே கேட்குது. ஏதாவது ஒரு கமிட்டி போட்டு அந்த இதுல தயார் பண்ணி கொடுத்துருக்கணும், இல்ல அது செய்யல. ரெண்டாவது, அங்க அப்ப அன்றைக்கு கொடுக்கணும்னா முஸ்லிம்ஸ் கொடுத்தது வந்து ரொம்ப கம்மி தான், 3.5 தான் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய ஜனத்தொகை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12லேருந்து 15% இருக்காங்க தமிழ்நாட்டில். 12லேருந்து 15% இருக்க மக்களுக்கு 3.5% தான் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு. அது பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பார்க்குறோம், பிஜேபி வந்து பிரச்சாரத்தின் போது கூட முன் வச்சிருந்தாங்க, மத ரீதியில எப்படி வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறது, இது அரசியல் சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரச்சாரம் செய்யும் பொழுது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து ரத்து செய்வோம் அப்படின்லாம் கூட பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்ததை பார்க்குறோம். அதாவது கேள்வியை முன்வைக்க வேண்டியது இல்ல அவங்க வந்து அவங்களுக்கு ஒரே அஜெண்டா, ஒன்னு இந்தியா, ஒன்னு இந்தியால இந்துக்கள் தான் இருக்கணுங்கிறது அவங்களுடையது. அப்ப இந்துக்கள், பௌத்தர்கள், அதுக்கப்புறம் எவ்வளவு மதங்கள் இருக்கு. மதம்னு எடுத்துக்கிட்டா இந்து மதம் மட்டுமா இந்தியாவில் இருக்கு? புத்த மதம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இவங்க இருக்காங்கல்ல, நம்ம கிறிஸ்துவ மதம் இருக்குல்ல, முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்துவர் இருக்காங்க, புத்த மதம் இருக்கு, ஜைன மதம் இருக்கு. ஜைனர்கள் அதிகம் இங்கே சவுத் இந்தியாவில் ஜைனர்கள் அதிகம் இல்லை, நார்த் இந்தியாவில் நிறைய இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க, இப்படி ஒவ்வொரு பிரிவும் இருக்காங்கல்ல. அதெல்லாம் வந்து இவங்க வந்து நாடகம் ஆடுறது, அதாவது முஸ்லிம்களை வந்து தேச துரோகிகள் மாதிரி கட்டமைக்கிறது. அன்றைக்கு வந்து பாகிஸ்தான் பிரிவினையும் போது இதுதான் எங்கள் தாய்நாடு, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொன்ன மக்களை வந்து கொச்சைப்படுத்துறக்கூடிய செயல்பாடு இது. அன்றைக்கு அத்வானிக்கெல்லாம் சொந்த ஊர் எது? லாகூர். அவர் இங்கே தானே இருந்தார், இந்தியாவுக்குள்ளே தானே வந்தார். மொரார்ஜி தேசாய் எங்க? மேக்சிமம் தலைவர்கள்லாம் லாகூர் அந்த இதில் தான் இருந்தாங்க. பட் அது அங்கே பிரிஞ்ச உடனே அவங்க இங்கே வந்தாங்க.
இங்கே இருந்த முஸ்லீமு அங்கே இருந்த முஸ்லீமு இங்கே வந்தாங்க. ஸோ அதனால முஸ்லீமை வந்து பிரித்து பார்க்கக்கூடாது. தாய்நாடு இந்தியா, இந்திய மக்கள்னு பார்க்கணுமே தவிர அவங்கள மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறது வந்து எந்த சூழ்நிலையிலும் சரியான செயல்பாடு இல்லை. அதுக்கு தான் அந்த காலத்திலே நேரு இருக்கும்போதே இது மதச்சார்பற்ற நாடுன்னு இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி டைமில் இது மதச்சார்பற்ற நாடு, எல்லா மொழி மதம் எல்லாத்தையும் உட்கொண்டது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் வந்து இவங்க திரும்ப திரும்ப இதை வந்து கலப்புறது வந்து இவங்களுடைய ஓட்டு வங்கிக்காகத்தான் இந்த செயலை செய்கிறாங்களே தவிர மற்றபடி திமுகவை ஆதரவு நிலைப்பாடு கொண்ட இஸ்லாமிய தலைவர்கள் கூட பல முறை சொல்லி காட்டுவாங்க. அண்டை மாநிலங்களில் கொடுத்த இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு கூட ஸ்குவாஷ் ஆயிடுச்சு, அது வந்து ரத்து செய்யப்பட்டுருச்சு. ஆனால் கலைஞர் கொடுத்த அந்த சட்ட வடிவிலான அந்த 3.5% இடஒதுக்கீட்டை இன்னும் வரைக்கும் யாராலும் அசைக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த பல முறை மேற்கோள் காட்டுவாங்க. ஏன்னா இந்த பிஜேபி தொடர்ந்து 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு இப்போ இந்த 3வது மைனாரிட்டி ஆட்சியிலையும் கூட வீரியமான ஒரு துவேஷத்தமான பாலிடிக்ஸை வந்து முன்னெடுக்கிறத நம்ம பல செய்திகள். அதுக்கு காரணம் இந்த நிதிஷ் போன்ற திருடர்கள் தான். அவன் இன்னும் ஒழுக்கமானவனா 9 முறை கட்சி மாறி இருக்கான், ஆட்சி மாறி இருக்கான். அப்படிப்பட்ட அயோக்கியர்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த ஆள் யோக்கியமானாலா போத்திர ரயில் எரிப்பு பானு ரேப் கேஸு இப்படி பல்வேறு இதுகள்லாம் ஈடுபட்ட ஆளுகள்லாம் வந்து அதே மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்கவுண்டரு இந்த கேஸ் எல்லாம் கூட இன்னும் இவர் மேலே அமித்ஷா மேலே பெண்டிங்கில் தான் இருக்கு. இவங்கெல்லாம் ஒரு நிரபராதிகளா? எல்லாம் சிறைக்கு போய் வந்த ஆளுக தானே. அதுக்கு ஏதேனும் குந்தம் விளைவிக்கும் வகையில் ஏதேனும் வருங்காலங்களில் நடக்கும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக நின்று அந்த ஒதுக்கப்பட்ட அந்த ஒதுக்கீட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுமா திராவிட முன்னேற்ற கழகம்? திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, இந்திய கூட்டணியே நிற்கும். இந்திய கூட்டணியே நிற்கும். ராகுல் காந்தி அதுல ரொம்ப சரியா இருப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டே ஒரு கலக்கிட்டு இருக்காரு. ஆகையினால அவரு கரெக்டா இருப்பாரு, மம்தா இருப்பாங்க, அகிலேஷ் யாதவ் இருப்பாரு, நம்ம இவர் கெஜ்ரிவால் இருப்பார், எல்லாருமே இருப்பாங்க. யாரும் வந்து இதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவங்கள எல்லாம் எங்களுடைய சகோதரர்களாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கோம். அதனால் நாங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் விட்டு கொடுக்க மாட்டோம். ரெண்டாவது, இப்போ வந்து மெஜாரிட்டி இல்லை, அவங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் தீர்மானங்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற முடியாது. 2 சபையும் ஒன்னா சேர்த்து வச்சு கூட பண்றதுக்கு வேணா முயற்சி பண்ணுவானுங்க திருடனுங்க. சபாலையும் வந்து மெஜாரிட்டி இழந்தது பாஜக செய்திகள்லாம் பார்த்தோம். இழந்ததுக்கு ஆனா இவன் என்ன பண்ணுவான், ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணோன்னா 2 சபையும் ஒன்னா வச்சு ஓட்டெடுப்பு நடத்துவான். திருடன் 2 சபையும் மேல் சபையும் கீழ் சபையும் ஒன்னா வச்சு தேர்தல் நடத்துவான். பார்ப்போம், நம்ம வரட்டும் பார்த்துக்குவோம். அதாவது இங்கே அப்படியெல்லாம் வந்து யாரும் பவிச்சோ பயமுறுத்த முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிறது பூரா முஸ்லீம்கள் நாடு தான் அதிகமாக இருக்கு. ஈரான் இருக்கு, இடபிள்யூஸே 10% கொண்டு வந்துட்டாங்க பாரதிய ஜனதா. அதுக்கு வந்து என்ன நீதிபதிகள் கொண்ட நீதிபதி குழுல வந்து 3 நீதிபதிகள் வந்து ஒருமித்த தீர்வா கொடுத்திருக்காங்க. ஆமா, இடபிள்யூஎஸ் கொடுத்தாங்க 10% இடஒதுக்கீடு. அதாவது நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ன மாதிரி வேலை பார்த்திருக்கான் அப்படின்னா, அதாவது வந்து அவன் வந்து பார்லிமெண்ட்ல சட்ட முன்வடிவே கொண்டுட்டு வராம, சட்டமே இயற்றாம இந்த மாதிரி காரியங்களை சாதிக்கணுங்கிறதுக்காக எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பூரா அவன் ஆட்களாக நியமிக்கிறான். அதே மாதிரி நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகளையும் அவங்க ஆட்களாக கொண்டு வர்றான். இப்போ புரியுங்களா? உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இந்த 2 நீதிமன்றங்களில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே பாரதிய ஜனதாவினுடைய கைப்பிள்ளையாகத்தான் செயல்படுறாங்களே தவிர அவங்க தன்னிச்சையாக செயல்படலை. சீஃப் இப்போ இருக்கக்கூடிய நம்ம உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இருக்காரு, தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தான் நியாயமாக நேர்மையான, அவர் பரம்பரையாக அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாம் வந்து நீதி அரசர்கள் மட்டும் இல்லை, இதாக இருந்திருக்காங்க, சீஃப் ஜட்ஜாகவே இருந்திருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் வந்த ஒரு ஜட்ஜுங்கிறதுனால தான் அவர் தீர்ப்பை அவர் கொடுத்துருக்காரு. அவர் இன்னும் கூட இன்னொன்னு சொல்றாரு, போன வாரம் சொன்னார், நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய் நடுநிலையாளர் அப்படிப்பட்டவர் அப்படிலாம் சொல்லப்பட்டது. அவர் கூட பாபர் மசீதியில கூட ஒரு பயாஸ்டான தீர்ப்பு தானே சார் கொடுத்தாரு. அதுதான் சொல்றேன் கண்ணு. அதாவது நீதிபதிகளை பூரா மிரட்டுறது, உருட்டுறது,
இருக்குன்றீங்க. அதாவது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நீதி அரசருக்கு மத்தியில இருக்கு. 100க்கு 100 எப்படி இருக்கு. அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தின் வெளி வளாகத்துல பிரஸ் மீட்டே கொடுத்தார்களோ அது வந்து நீதிமன்றத்துல இன்னும் இருக்கு. நீதிமன்றத்துல நான் தான் சொல்றேனே, 2 கட்டமைப்பை அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஒன்று நீதிமன்றம், இன்னொன்று வந்து இவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். இவங்க 2 பேர் இருந்தா இவங்க தான் இந்தியாவினுடைய மொத்த கட்டமைப்பை இவங்க தான், இவங்கள அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இதையும் மீறித்தான் நம்ம செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. உச்சநீதிமன்றம் இப்படியான ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கு இல்லையா? இது வந்து சில குறிப்பா யாரெல்லாம் இடஒதுக்கீடு வேண்டாம், இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சில சமூகத்தினருக்கு வந்து இது எரிச்சல் கூட்டும் விதமாக இருக்குமா இந்த தீர்ப்பு? அது எப்படி எரிச்சல்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணு. அதாவது இது வந்து நல்ல ஒரு தீர்ப்புன்னு தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, அருந்ததியர் மக்கள் வந்து நீங்கள் சொல்லுவீங்களே, நேற்று கூட ஒரு டிபேட்டில் கேட்டீங்க, மனித மலத்தை மனிதனே அல்றானேன்னு சொல்லி. அது அந்த கம்யூனிட்டி தான், அருந்ததியர் கம்யூனிட்டி தான் வந்து மனித மலத்தையும் அல்றது, இந்த மாதிரி காவை அடைச்சிக்கிச்சுன்னா குத்தி விடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறது அவங்க தான். கடுமையான உழைப்பாளிகள். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இங்கே வேலை பார்க்குற துப்புரவு தொழிலாளிகள் ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணால் சென்னை என்ன ஆகும்? குப்பை குளமாயிடும், குப்பை குளமாக நாரி போயிடும். இந்த நிகழ்ச்சி மதுரையில் ஒரு முறை நடந்துச்சு, சரிங்களா? 2 நாள் பண்ணாங்க. எங்கே பார்த்தாலும் வெளியிலேயே கால் வைக்க முடியாத சூழ்நிலை உருவாச்சு. ஆகையினால வந்து அவங்க தான் துப்புரவு தொழிலாளின்னு அவங்களுக்கு பேர் கொடுத்தது கலைஞர் தான். அது அவங்களுக்கு இப்போ வரைக்கும் பாரதிய ஜனதா மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா? இவர்கள் எல்லாம் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள், இடஒதுக்கீட்டையே வந்து இவர் மீண்டும் பெரும்பான்மையான ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்றால் இடஒதுக்கீடே இனிமே இருக்காது அப்படின்லாம் சொல்லப்படுது இல்லையா? அதனால இந்த கேள்வி நான் உங்களுக்கு இல்ல அவங்க பெரும்பான்மையா வந்திருந்தா இதை செஞ்சறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த ஒன் இண்டியாங்கிற கொள்கையை எடுத்து வந்திருப்பாங்க. இப்ப அந்த ஒன் இண்டியாங்கிறத விட்டுட்டாங்கல்ல, அந்த பிரச்சனை வரல, இல்லை வராது. ஏன்னா அதுக்கு வந்து நாயுடு ஒத்துக்க மாட்டாரு, நிதிஷும் ஒத்துக்க மாட்டாரு. ஸோ அந்த இதுக்கு என்னதான் நீ பணத்தை கொடுத்தா கூட போடான்றானுங்க. ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனதுக்கு நன்றி. நன்றி.